அத்தனை தோழர்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பிலே முதற்கண் நன்றியை தெரிவித்து, ஏன் குடும்பத்தோடு சொல்கிறேன்னா, என் குடும்பம் இந்த இயக்கத்திலேருந்து வளர்ந்தது. நான் இந்த இயக்கத்து மூலமாக தான் இன்றைக்கி பெரிய பாடகின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியல. அதனால் இங்கே எங்கெங்கேயோ பாடுறதுலாம் எங்களுக்கு பெருமை கிடையாது. நம்ம மேடையில் பாடுறது எங்களுக்கு பெரிய பெருமை, சந்தோஷம். நான் வளர்ந்து வந்த தாய் வீடு இது எனக்கு. அதனால் என்னை போன்ற எத்தனையோ மிகப்பெரிய கலைஞர்களை வளர்த்து விட்ட இயக்கம்தான் நம்மளுடைய இயக்கம். முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்டு இதில் இருந்து நாங்கள் வளர்ந்து வந்ததுனால முதற்கண் வணக்கத்தை சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாடலை இந்த இடத்துல தம்பி வேணா நீ மட்டும் வாசி. ரெண்டுல வைங்க. பாட்டு பாட வேணாம்னு நினச்சேன். நம்ம மேடையில் முற்போக்கான பாடல்கள் பாடுவோம்ட்டு அப்புறம் தோழர்கள் எல்லாருமே பாடுங்கன்னு இருக்காங்க. அதனால் அந்த பாடலை எனக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த வாய்ப்பை தந்த அன்பு தோழர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சில பாட்டு எல்லாருமே பாடுறோம். மச்சான் நீங்களாம் அந்த படத்தில் நடிச்சிங்க, நான் பார்த்துருக்கேன். பாடுறோம், பாட்டு ஒத்தையும் வரும். என்னுடைய மூஞ்சியும் காமிச்சு இதுதான் கிடாப்புலி மாரியம்மா அப்படிங்கிற தெரிய வச்சதுக்காக அவருக்கு குடும்பத்தின் சார்பில் இந்த நேரம் மிக மிக நன்றி சொல்கிறேன். கூட
வரிகளையும், நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்கட்கில்லை என்று முழங்கிய கவிஞரின் நீர் வளம் இருந்தும் நில வளம் இருந்தும் கேவலம்தானே கிடைக்கிறது என்று சொன்ன கவிஞரின் தமிழக அரசு பாட நூல்களில் அவருடைய சிறுகதைகளை இணைக்கிற அளவிற்கு